Hello guys, நாம இந்த வீடியோல important general knowledge questions for Pondicherry Home Guard exam 2024 தான் பார்க்க போறோம். First question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, who among the following called himself as second Alexander? தன்னை தானே செகண்ட் அலெக்சாண்டர் என்று அழைத்தவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி தான் கரெக்ட் ஆன்சர். அலாவுதீன் கில்ஜி தான் அவரையே செகண்ட் அலெக்சாண்டர்னு அழைச்சிக்கிட்டாரு. Moving on to the second question, during whose reign Mewar came to conclude peace treaty with the Mughals? யாரோட காலகட்டத்தில் மீவார் முகல் கூட பீஸ் ட்ரீட்டி கன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜஹாங்கீர் தான் கரெக்ட் ஆன்சர். டியூரிங் ஜஹாங்கீர் ரீஜியனில் தான் மீவார் முகல்ஸ் கூட பீஸ் ட்ரீட்டி கன்க்ளூட் பண்ணாங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஸ்லேவ் டைனாசிட்டி சுல்தான்ஸ் வேர்? யார் ஸ்லேவ் டைனாசிட்டி சுல்தான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்கான்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த இமீடியட் சக்சஸர் ஆஃப் த ஸ்லேவ் டைனாசிட்டி சுல்தான்ஸ் வேர்? ஸ்லேவ் டைனாசிட்டி சுல்தான்ஸோட இமீடியட் சக்சஸர்ஸ் யாரு, எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கில்ஜிஸ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ the immediate success of slave dynasty sultans were called as Khiljis. Fifth question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, who laid out the first Mughal garden in India? இந்தியால first முகல் கார்டன் லேட் அவுட் பண்ணவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாபர் தான் கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் முகல் கார்டன் எதுனா ராம்பாக், பாக் அப்படியும் அழைக்கப்படும். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் முகல் கார்டன். 1528 பாபர் இதை கட்டமைக்கிறாரு. சிக்ஸ்த் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த நம்பர் ஆஃப் புராணாசிஸ், மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் புராணாஸ் இருக்கு அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 18 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ புராணாஸ் 18 நம்பர், அது 3 குரூப்ஸா 6 டிவைட் ஆயிருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. மூவிங் ஆன் ஃபர்தர், which of the following was the birth place of Guru Nanak? குரு நானக்கோட பர்த் பிளேஸ் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தல்வண்டி தான் கரெக்ட் ஆன்சர். நானக் 15th ஏப்ரல் 1469 ராய் போக்கி தல்வண்டின்ற ஒரு வில்லேஜ்ல பிறக்கிறாரு. மூவிங் ஆன் ஃபர்தர், த முகல் எம்பரர் அட் த டைம் ஆஃப் அகமது ஷா அப்தாலிஸ் இன்வேஷன் ஆஃப் இந்தியா வாஸ்? அகமது ஷா அப்தாலி இன்வேஷன் அப்ப யார் முகல் எம்பரரா இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷா அலாம் 1 தான் கரெக்ட் ஆன்சர். அகமது ஷா அப்தாலியோட இன்வேஷன் 1748 இருந்து 67 நடந்தது. ஸோ அப்போ இந்தியாவை ரூல் பண்ணவர் ஷா அலாம் 1. மூவிங் ஆன் டு த 9th கொஸ்டின், த ஃபர்ஸ்ட் இந்தியன் ரூலர் டு ஆர்கனைஸ் ஹஜ் பில்கிரிமேஜ் அட் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வாஸ்? ஹஜ் பில்கிரிமேஜை ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ண முகல் எம்பரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்பர். அக்பர் தான் கரெக்ட் ஆன்சர் இதுக்கு. மூவிங் ஆன் டு த 10th கொஸ்டின், who was the ruler of medieval India who is credited with the building of the Grand Trunk Road? ஸோ இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு ஃபார்மரா உத்தர் பாத்துன்ட்டு அழைக்கப்பட்டுச்சு. இதை பில்ட் பண்ண ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் ஷா சூரி தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 11th கொஸ்டின், who among the following was known as நிர்குணா ரிஃபார்மர்? நிர்குணா ரிஃபார்மர்னு யார் அழைக்கப்படுறான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கபீர் தான் கரெக்ட் ஆன்சர். சாண்ட் கபீர் தான் நிர்குணா அப்படின்ட்டு அழைக்கப்படுறாங்க. 12th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which of the following was honored by ஜஹாங்கீர் with the title of கான்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வில்லியம் ஹாக்கின் தான் கரெக்ட் ஆன்சர். வில்லியம் ஹாக்கின் தான் ஜஹாங்கீரால கான்ட்டு ஹானர் பண்ணப்பட்டாரு. மூவிங் ஆன் டு த 13th கொஸ்டின், பிரம்மகிரி இஸ் a place of historical importance because of an inscription of Ashoka தான் correct answer. Moving on to the 14th question, the ancient Indian historical geography the name Ratnakara denoted? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி த இந்தியன் ஓஷன் தான் கரெக்ட் ஆன்சர்.
மூவிங் ஆன் ஃபர்தர் 15th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the trousers were introduced in India by யாரால வந்து ட்ரௌசர்ஸ் இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 16th question, which Muslim emperor was attacked by the beauty of Queen Padmini? So Rani Padmini or Padmavati, legendary queen and the wife of King Raval Ratan Singh. ஓகேவா? ஸோ இவங்களோட பியூட்டியால அலாவுதீன் கில்ஜி சித்தூரை அட்டாக் பண்ணுவார். ஓகேவா? மூவிங் ஆன் ஃபர்தர் 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஹூஸ் ரூல் வாஸ் இஸ்லாம் as the state religion abolished? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்பர் தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 18th கொஸ்டின் காமரூபா இஸ் த ஓல்டு நேம் ஆஃப் காம்ரூப் ஆர் காமரூபா இது எதோட ஓல்டு நேம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். Moving on to the 19th question, the Battle of Plassey was fought in the year of Battle of Plassey எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1757 ஜூன் 23 1757 தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். Moving on to the 20th question, நாதிர் ஷா invaded India during the reign of எப்போ வந்து நாதிர் ஷா இந்தியாவை இன்வைட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா ஆப்ஷன் ஏ முகமது ஷா தான் கரெக்ட் ஆன்சர். 21st கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா who among the following is considered to be the father of Ayurveda? ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சாரகா தான் கரெக்ட் ஆன்சர். 22nd கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த லிட்ரேச்சர் ஆஃப் த சங்கம் ஏஜ் வாஸ் ரிட்டன் மோஸ்ட்லி இன் த ஃபார்ம் ஆஃப் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொயட்ரி தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ சங்கம் ஏஜ்ல லிட்ரேச்சர் மோஸ்டாக பொயட்ரி ஃபார்மில் தான் ரைட் பண்ணப்பட்டுச்சு. Moving on to the 23rd question, zero was invented by. ஸோ ஜீரோ யாரால இன்வென்டட் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிரம்மகுப்தா தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 24th கொஸ்டின் த ஆத்தர் ஆஃப் த புக் யோக சூத்ரா இஸ் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பத்தாஞ்சலி தான் கரெக்ட் ஆன்சர். மூவிங் ஆன் டு த 25th கொஸ்டின் அசோகா பில்லர் இஸ் லொக்கேட்டட் இன் அசோகா பில்லர் இஸ் லொக்கேட்டட் இன் ஆப்ஷன் ஏ லாரியா நந்தாகார் தான் கரெக்ட் ஆன்சர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோவில் இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம பிஒய் ரெக்ரூட்மெண்ட் சேனலை யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள்.